இந்த விளக்கத்தில் உள்ள உள்ளடக்கம் கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்ததுங்க. காலையில பார்த்தா ரொம்ப டல்லா ஓபன் ஆச்சு. ஆனா முடியும் போது பார்த்தா ஒரு சூப்பரான கம்பேக் கொடுத்துடுச்சு. காலையில இருந்த சரிவில இருந்து சந்தை எப்படி மீண்டு வந்தது? என்னதான் நடந்தது இன்னைக்கு? வாங்க விரிவா பார்க்கலாம். இன்னைக்கு ட்ரேடிங் முடிவுல பாத்தீங்கன்னா சென்செக்ஸ் சுமார் 40 புள்ளிகள் உயர்ந்து 83,978ல முடிஞ்சிருக்கு. நிஃப்டி 41 புள்ளிகள் உயர்ந்து 25,763ல க்ளோஸ் ஆயிருக்கு. ரெண்டு இண்டெக்ஸுமே காலையில இருந்த லோ பாயிண்ட்ல இருந்து நல்லாவே ரெக்கவர் ஆயிருக்கு. இதுவே மார்க்கெட்டோட உள் வலிமையை காட்டுது. சரி, இந்த மேஜிக் எப்படி நடந்தது? காலையில சரிஞ்ச மார்க்கெட் எப்படி திடீர்னு மேல வந்துச்சு? இந்த திடீர் மீழ்ச்சிக்கு என்ன காரணம்? அதைத்தான் நாம இப்போ கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஓகே, வாங்க இதை பத்தி விரிவா பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் இப்படி மீண்டு வரதுக்கு முக்கியமா 3 விஷயங்கள் உதவி செஞ்சது. 1 நல்ல குளோபல் சிக்னல்ஸ், 2 வேல்யூ பையிங், 3 நம்மளோட ஜிஎஸ்டி வசூல் டேட்டா. முதல் காரணம் உலக சந்தைகளோட பாசிட்டிவ் சப்போர்ட். வெள்ளிக்கிழமை அமெரிக்க சந்தைகள் லாபத்துல முடிஞ்சது. அதோட தாக்கம் இன்னைக்கு நம்ம ஆசிய சந்தைகள்லயும் தெரிஞ்சது. தென்கொரியாவோட கோஸ்பி, ஷாங்காய், ஹாங்காங் மார்க்கெட்ஸ் எல்லாமே நல்லா வலுவா இருந்துச்சு. இது நம்ம இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு நல்ல நம்பிக்கை கொடுத்துச்சு. ரெண்டாவது காரணம் வேல்யூ பையிங். அதாவது கொஞ்ச நாளா நல்லா இறங்கின பேங்கிங், ரியல் எஸ்டேட், ஃபார்மா மாதிரியான துறைகள்ல இருக்கிற நல்ல பங்குகளை இன்வெஸ்டர்ஸ் இது நல்ல விலைன்னு வாங்க ஆரம்பிச்சாங்க. இந்த வாங்கும் ஆர்வம் மார்க்கெட்டை மேல தூக்க ரொம்ப உதவியா இருந்துச்சு. அடுத்ததா 3வது மற்றும் ரொம்ப முக்கியமான ஒரு காரணி அக்டோபர் மாசத்துக்கான ஜிஎஸ்டி கலெக்ஷன். அதாவது 1,96,000 கோடி ரூபாய். இந்த ஜிஎஸ்டி வசூல் பண்டிகை காலத்துல நம்ம பொருளாதாரம் எவ்வளோ ஆக்டிவா இருந்திருக்குன்னு காட்டுது. இந்த நிதியாண்டுல இது கொஞ்சம் மெதுவான வளர்ச்சியா இருந்தாலும் இந்த நம்பர் முதலீட்டாளர்களோட நம்பிக்கையை அதிகப்படுத்தியிருக்கு. இது ஒரு நல்ல பாசிட்டிவ் அறிகுறியா பார்க்கப்படுது. சரி, மார்க்கெட் மேல வந்துச்சு. ஆனா இதுக்கு எந்தெந்த செக்டார்ஸ் எல்லாம் பெரிய சப்போர்ட்டா இருந்துச்சு? யார் இன்னைக்கு ஹீரோ? வாங்க பார்க்கலாம். பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டும் பொதுத்துறை வங்கிகளும் தான் இன்னைக்கு ஷோவை ஸ்டீல் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். ஃபார்மா துறையும் நல்ல லாபத்துல இருந்துச்சு. ஆனா ஐடி, எஃப்எம்சிஜி போன்ற துறைகள்ல கொஞ்சம் பிரஷர் இருந்தது. ஓகே, செக்டார்ஸ் பார்த்தாச்சு. இப்போ தனிப்பட்ட பங்குகள்ல யார் ஹீரோ யார் ஜீரோன்னு பார்க்கலாம் வாங்க. நிஃப்டில இன்னைக்கு அதிக லாபம் பார்த்த பங்குகள்ல ஸ்ரீராம் ஃபினான்ஸ், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, அப்புறம் எஸ்பிஐ முன்னணியில் இருந்துச்சு. அதே நேரம் மாருதி சுசுகி, ஐடிசி, டிசிஎஸ் மாதிரியான பங்குகள் கொஞ்சம் சரிவை சந்திச்சது. சரி, இப்போ சந்தை வல்லுநர்கள் இந்த நிலவரத்தை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு பாப்போம். ஒரு முக்கியமான விஷயம், இது அவங்களுடைய கருத்துக்கள் பற்றிய ஒரு செய்தி அறிக்கை தான். எங்க சேனலோட பரிந்துரை கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. கோடெக்ஸ் செக்யூரிட்டிஸ்ல இருந்து திரு ஸ்ரீகாந்த் சௌஹான் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதுல சந்தை சரிவிலிருந்து மீண்டு வந்த விதம் ஒரு ரிவர்சல் பேட்டர்ன், அதாவது ஒரு திருப்புமுனை வடிவத்தை உருவாக்கியிருக்குன்னு சொல்றாரு. சிம்பிளா சொன்னா மார்க்கெட் கீழே போயிட்டு அங்கிருந்து மேல திரும்பி இருக்கு. இது ஒரு நல்ல அறிகுறின்னு அவங்க சொல்றாங்க. மறுபடியும் சொல்றேன், இது கோடெக்ஸ் செக்யூரிட்டிஸோட பார்வை பற்றிய செய்தி மட்டுமே. ரெலிகேர் புரோக்கிங் நிறுவனத்தின் திரு அஜித் மிஸ்ரா என்ன சொல்றாருன்னா, சந்தை இப்போ கன்சாலிடேஷன் கட்டத்துல இருக்கு. அதாவது ரொம்ப ஏறவும் இல்ல, இறங்கவும் இல்ல, ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச்குள்ளேயே இருக்குன்னு அர்த்தம். அதனால இப்போதைக்கு எந்த செக்டார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதுல செலக்டிவா இருக்கலான்னு அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க. இதுவும் ஒரு செய்தி அறிக்கை தான். ஆக இன்னைக்கு நாம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, 1 மார்க்கெட் காலையில சரிஞ்சாலும் நல்ல ரெக்கவர் ஆகி பாசிட்டிவா முடிஞ்சது. 2 இந்த ரெக்கவரிக்கு குளோபல் மார்க்கெட், வேல்யூ பையிங், அப்புறம் ஜிஎஸ்டி டேட்டா தான் காரணம். 3 மிட் கேப் பங்குகள் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. 4 ரியல் எஸ்டேட்டும் பொதுத்துறை வங்கிகளும் தான் இன்றைய நட்சத்திரங்கள். இன்னைக்கு நம்ம பேசின நியூஸ்ல எந்த நியூஸ் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு? மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தினமும் இந்த மாதிரி மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் உள்ள உள்ளடக்கம் கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. நான் செபியில் பதிவு செய்யப்பட்ட ஆய்வாளர் அல்லது முதலீட்டு ஆலோசகர் அல்ல. எந்த ஒரு முதலீட்டு முடிவுகளையும் எடுப்பதற்கு முன் உங்கள் சொந்த ஆராய்ச்சியை மேற்கொள்ளுங்கள் அல்லது உங்கள் நிதி ஆலோசகரை அணுகவும். இந்த வீடியோ தரகு நிறுவனங்கள் போன்ற 3ஆம் தரப்பு ஆதாரங்களிலிருந்து வரும் செய்திகள் அல்லது கருத்துக்களை புகாரளிக்கலாம். ஆனால் இது அவர்களின் கருத்துக்களுக்கான ஒப்புதல் அல்ல.